புனித யோசேப்பின் திருவிழாவில் புனித யோசேப்பின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளை தியானிக்கும் சிலுவை பாதை. இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். முதல் நிலை பொறுமை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நிந்தை, அவமானங்கள், தவறான தீர்ப்பு எதையும் அவர் பழிக்கவில்லை, யாரையும் அவர் வெறுக்கவில்லை. நீதிமான் புனித யோசேப்பை போல எல்லாவற்றையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார் இயேசு. இயேசுவே, எமக்கும் பொறுமையை தாரும். இரண்டாம் நிலை ஏற்றுக்கொள்ளுதல். புனித யோசேப்பு அன்னை மரியாவையும் குழந்தை இயேசுவையும் இறை திருவுளப்படி ஏற்றுக்கொண்டது போல பாரமான சிலுவையை ஏற்றுக்கொண்டார் இயேசு. இயேசுவே, சுமைகளை ஏற்றுக்கொள்ளும் வலிமையை தாரும். மூன்றாம் நிலை விழுதல். பலமுறை துன்பத்தில் விழுந்த புனித யோசேப்பு எழுந்தது போல சிலுவையின் பாரத்தால் முதல் முறை விழுந்த இயேசுவும் எழுகின்றார். இயேசுவே, துன்பத்தில் எழும் பலத்தை தாரும். நான்காம் நிலை தாய்மை. இறைவனின் தாயானதால் கன்னிமரியால் நேர்மையாளர் புனித யோசேப்புவுக்கும் நம்பிக்கை தாயாகும் பாக்கியம் பெற்றார். இயேசுவே, தாய்மையின் புனிதத்தை போற்ற வரமருளும். ஐந்தாம் நிலை கடமை. மனதில் சிலுவையை சுமந்த யோசேப்புவுக்கு வானதூதர் உதவியது போல தோளில் சிலுவையை சுமந்த இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். இயேசுவே, கஷ்டப்படுகிறவர்களுக்கு முன்வந்து உதவும் நல் உள்ளம் தாரும். ஆறாம் நிலை துணிவு. இயேசுவின் திருமுகத்தை நேரில் கண்ட யோசேப்பை போல துணிவின் துணையால் உலகத்திற்கு அந்த முகத்தை காட்டினார் வெரோனிகா. ஏழாம் நிலை சகிப்புத்தன்மை. புனித யோசேப்பு வாழ்க்கை பயணத்தில் கற்றுக்கொண்ட சகிப்புத்தன்மையை இயேசுவும் சிலுவை பயணத்தில் கடைபிடிக்கிறார். இயேசுவே, தோல்வியில் துவண்டு விடாத சகிப்புத்தன்மையை தாரும். எட்டாம் நிலை ஆறுதல். புனித யோசேப்பு கன்னிமரியாவுக்கும் குழந்தை இயேசுவுக்கும் ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தது போல துன்பத்திலும் ஆறுதல் மொழி கூறி எருசலேம் மகளிரை தேற்றுகிறார் இயேசு. இயேசுவே, நீரே எம் ஆறுதல், நீரே எம் நம்பிக்கை. ஒன்பதாம் நிலை தடுமாற்றம். புனித யோசேப்பு நோயில் விழுந்தார். இயேசுவும் சிலுவை பயணத்தில் விழுந்தார். இயேசுவே, துன்பத்தில் மீண்டு எழும் வல்லமையை தாரும். பத்தாம் நிலை அவமானம். சமுதாயத்தால் நிந்தை அவமானங்களை சந்தித்த புனித யோசேப்புவை போல இயேசுவும் பொது வாழ்வில் அவமானங்களை சந்தித்தார். பொதுவெளியில் அவமானத்தின் சின்னமானார். இயேசுவே, எனக்காக. இயேசுவே, எல்லாம் எனக்காக. 11ஆம் நிலை ஆணிகள். ஆணிகளை பலமுறை மரத்தில் அரைந்து காட்டிய புனித யோசேப்பு
இயேசுவுக்கும் ஒரு நாள் இந்த ஆணிகள் கிடைக்கும் என்று சொல்லாமல் சொல்லியிருப்பார். இயேசுவே, உம் காயங்களால் எம்மை குணமாக்கும். 12ஆம் நிலை, உயிர் தியாகம். உழைப்பால் திருக்குடும்பத்தின் தியாகச் செம்மல் புனித யோசேப்பு. உயிரால் அகில உலகத்தின் தியாகச் செம்மல் இறைமகன் இயேசு. இயேசுவின் தியாகபலி நம் வாழ்வின் திருப்பலி. 13ஆம் நிலை, வியாகுலத் தந்தை. இயேசுவை மடியில் சுமந்தார் வியாகுலத்தாய். இயேசுவை தோளில் சுமந்தார் வியாகுலத் தந்தை புனித யோசேப்பு. இயேசுவே, வியாகுலங்களை ஏற்கும் வரம் தாரும். 14ஆம் நிலை, அடக்கம். இயேசுவுக்கு முன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட புனித யோசேப்பு இயேசுவின் அடக்கத்திற்கும் வந்திருந்தார். அடக்கம் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் புனித யோசேப்பின் திருவிழாவில் இந்த தவக்கால திருச்சிலுவை பாதையை தியானித்திருக்கும் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவே, உம் வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும்.